எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 25க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. இரண்டாவது கேள்வி, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். அடுத்து மூன்றாவது கேள்வி, வானமளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானமறிந்த. வானமறிந்த. அடுத்து பொருள் கூறுக. நிரந்தரம். நிரந்தரம்னா காலம் முழுமையும். காலம் முழுமையும். பொருள் தருக. வைப்பு. வைப்புனா நிலப்பகுதி. நிலப்பகுதி. அடுத்து பொருள் கூறுக. சூழ்களி. சூழ்களி. சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி. மூணு சொல்லியின் வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. வளமிக்க மொழி. இந்தியா விஜயா ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? இந்தியா விஜயா ஆகிய இதழ்களை நடத்தியவர் பாரதியார். பாரதியார். அடுத்தது, பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்புனா வானம். வானத்தில். பறந்து செல்கின்றன. அடுத்தது, இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை. இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால். ஐந்து கூட்டல் பால். அடுத்து பொருள் கூறுக. விசும்பு. விசும்புனா வானம். வானம். பொருள் கூறுக. மயக்கம். மயக்கம்னா கலவை. கலவை. வளாமை. வளாமைனா தவறாமை. தவறாமை. அடுத்து மரபு. மரபுனா வழக்கம். வழக்கம். அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியர். அடுத்து, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 3. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 3. தொல்காப்பிய அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை இயல்களை கொண்டது? தொல்காப்பிய அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை இயல்களை கொண்டது?
ஒன்பது ஒன்பது. இளமை பெயரை கண்டுபிடி. புலி பரல். சிங்கம் குருளை சிங்கம் குருளை. யானை கன்று யானை யானையோட இளமை பெயர் கன்று, அதாவது யானை கன்றுன்னு சொல்லுவாங்க. கரடி கரடியோட இளமை பெயர் குட்டி கரடி குட்டி. அடுத்து ஒளி மரபினை வேறுபாடறிந்து வேறுபாடு இல்லை, ஒளி மரபினை பொறுத்துக. புலி உருமும் உருமும். சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும். யானை பிளிரும் யானை பிளிரும். ஒளி மரபினை எழுதுக. கரடி கத்தும் கத்தும். அடுத்து தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. அச்சுக்கலை அச்சுக்கலை. அடுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார். எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் எது? 11ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? தந்தை பெரியார் தந்தை பெரியார். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி எனும் தொடர் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் இருந்ததற்கு சான்றாக அமைந்த கல்வெட்டு எது? தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் இருந்ததற்கு சான்றாக அமைந்த கல்வெட்டு எது? இதுக்கு சரியான விடை அரச்சலூர் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் உ ஊ உ ஊ. ஆய்தெழுத்து பிறக்கும் இடம் ஆய்தெழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு. அடுத்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள். இதுக்கு சரியான விடை இட்டு இன்னு இட்டு இன்னு. கீழியதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யூ யூ. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் எது? பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி பரணி. தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது? தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தேரூர் தேரூர். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது
செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது. செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது. ஓடை ஓடை. நன்செய் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்மை கூட்டல் செய். நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சீருக்கேற்ப. சீருக்கேற்ப. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 25க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.